الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه إلى آخر الآية. صدق الله المولانا العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் குறிப்பாக இங்கே வருகை இருந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு மாதத்திலே சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே, எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு அண்ணலாரும் அன்பு தோழர்களும். அருமையானவர்களே, உலகத்தின் முதல் தரமான மனிதர்கள் என்றால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லுவோமா இல்லையா? முதல் தரமான மனிதர்கள் என்றால், ஆக சிறந்த மேன்மக்கள் என்றால் அது அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தான், நபி தோழர்கள் தான் உலகத்தின் ஆக சிறந்த மேன்மக்கள். நபி தோழர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறப்பை பெற்றிருந்தார்கள். வரலாற்றில் நீங்கள் சஹாபாக்களை படித்து பாருங்கள். ஒவ்வொரு சஹாபியும் நபியவர்களுடைய ஒவ்வொரு குணத்தை பெற்றிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை குணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது. நபியவர்களுடைய வீரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது. நபியவர்களின் நாணம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது. நபியவர்களின் வீரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது. இப்படி ஒவ்வொரு சஹாபியும் குறைந்தபட்சம் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு குணத்தை முழுமையாக பெற்றிருந்தார்கள். சஹாபாக்களை தவிர்த்து விட்டு இஸ்லாமிய வரலாற்றை எந்த ஒரு எழுத்தாளனாலும் எழுதிவிட முடியாது. இஸ்லாம் சஹாபாக்கள் அன்றி இல்லை என்று சொன்னால் அது மிக இல்லை. இஸ்லாத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரமே சஹாபாக்கள் தான். இன்று உலகம் முழுக்க இஸ்லாம் வியாபித்திருக்கிறது என்றால், கிழக்கிலிருந்து மேற்கு வரை அத்துணை நாடுகளிலும் இஸ்லாம் ஓங்கி நிற்கிறது என்றால், விருட்சமெடுத்து நிற்கிறது என்றால், அதற்கு அடிப்படை அஸ்திவாரம் சஹாபாக்கள் மக்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில் பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு வசனமாக இருந்தாலும் என்னிடத்திலிருந்தும் நீங்கள் செவிமடுத்திருந்தால் அதை நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள் என்றார்கள். விளைவு ஒவ்வொரு சஹாபியும் அவர்களுடைய குதிரை எந்த திசையை நோக்கி இருந்ததோ அந்த திசைகளிலெல்லாம் பயணித்தார்கள். கிழக்கிலிருந்து மேற்கு வரை அத்துணை நாடுகளுக்கும் பயணித்தார்கள். இந்தியா உட்பட சைனாவில் சாஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மக்பரா இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிற்கும் சஹாபாக்கள் சென்றார்கள். இந்த தீனை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அத்துணை நாடுகளிலும் பரப்பியவர்கள் அவர்கள் தான். இன்று நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அருமை சஹாபாக்கள் மக்கள் தான். அருமையானவர்களே, அந்த சஹாபாக்களுடைய தியாகத்தை நாம் விளங்க வேண்டும். ஒவ்வொரு சஹாபியும் அவர்கள் மாணிக்க குவியல்கள், தங்க குவியல்கள், அவர்கள் வைர குவியல்கள். அவர்கள் யாரை எடுப்பது, யாரை விடுவது? ஒவ்வொரு சஹாபியினுடைய வரலாறும் அற்புதமானவை.
முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்ப்பதற்கு பெருமானாரை போன்றே இருப்பார்கள். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவில் உள்ள அத்துணை மக்களும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரவாரமாக நின்று உயர்ந்த உயர்ந்த கட்டிடங்களிலும் பேரித்த மரத்தினுடைய உயரமான இடங்களிலும் ஏறி நின்று கொண்டு தால அல் பத்ரு அலைனா, எங்களுக்கு பூர்ண சந்திரன் உதயமாகிவிட்டது என்று கவிபடித்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர் சந்திரனுக்கு நிகரானவர் என்று முஹம்மது நபியை அன்றே மௌலிது ஓதி வரவேற்றார்களே மதீனத்து சஹாபாக்கள். காரணம் என்ன? மதீனாவில் அத்துணை நபர்களும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்களே. எப்படி தெரியுமா? அதற்கு முன்பதாகவே முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு சென்று குறைந்தபட்சம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நபரையாவது முஸ்லீமாக மாற்றினார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒன்று தந்தை முஸ்லீமா இருப்பார், அல்லது தாய் முஸ்லீமா இருப்பாங்க, அல்லது மகன் முஸ்லீமா இருப்பார். இப்படி மதீனாவின் ஒவ்வொரு வீடுகளிலும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்து பெருமை செய்தனா முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சார். அவங்க பெரிய செல்வந்தர். அவங்க உயர் ரக ஆடைகளையும் உயர்ந்த காலணிகளையும் அணிந்தவர்கள். யமன் நாட்டிலிருந்து பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட உயர் ரக ஆடைகளை அணிந்தவர். அவருடைய மரண நேரம் எப்படி இருந்தது தெரியுமா? அவங்க மூத்தா போயிட்டாங்க. அவங்களுக்கு கஃன் இடுறாங்க. கஃன் துணி பத்தல். அவர்களுடைய தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை இழுத்து மூடினால் தலை தெரிகிறது. உயர்ந்த சஹாபி, உயர் ரக ஆடைகளை அணிந்தவர், இஸ்லாத்தை ஏற்றார், கடுமையான கஷ்டங்கள் பட்டார், ஏராளமான நபர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார். விளைவு என்ன தெரியுமா? அவருக்கு உலகத்தில் கிடைத்த பரிசு. அவர் உயர் ரக ஆடைகளை அணிந்தவர், கஃனுக்கு வழி. காலை இழுத்து மூடினால் தலை தெரிந்தது, தலையை இழுத்து மூடினால் கால் தெரிந்தது. சஹாபா பெருமக்கள் தியாகிகளாகவே வாழ்ந்தவர்கள். ஏராளமான சஹாபாக்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களத்திலே யா ரசூலல்லாஹ் ஃபிதாக அபீ வ உம்மி, என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து விட்டார்கள், எதிரிகளை உங்களை நெருங்கி விட்டார்கள். நீங்கள், நான் உங்களுக்கு முன்னால் நின்று கொள்கிறேன். நஹரி தூண நஹரி, எதிரிகள் பாய்ச்சக்கூடிய அந்த அம்புகள், எதிரிகள் வீசக்கூடிய அந்த ஈட்டிகள் என் நெஞ்சை பதம் பார்க்கட்டும், என் நெஞ்சை அதை கிழித்து செல்லட்டும், உங்களை எதுவும் செய்துவிடக்கூடாது யார சொல்லலாம் என்று தங்களுடைய நெஞ்சை கேடயமாக ஆக்கி நின்றவர்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைகள் சல்லடையாகி போன. ஒவ்வொரு எதிரிகளும் வீசிய அம்புகள், ஒவ்வொரு எதிரிகளும் வீசிய ஈட்டிகளால் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைகள் சல்லடையாகியது என்று வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். முஹம்மது நபி மீது கொண்ட நேசத்தினால் தங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று நினைத்தார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்கள எதிரிகள் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி தூக்கு மேடையில வச்சு கேட்குறாங்க. தூக்கு மேடை, அவங்கள தூக்குல போட போறாங்க. அப்ப கேட்டாங்க, உங்களை நாங்கள் விட்டுடுறோம், ஆனா ஒண்ணு, இந்த தூக்கு மேடையில் நீங்கள் நிற்பதற்கு பகரமாக உங்களுடைய முஹம்மது நபி நிற்பதாக நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். உங்களுக்கு பகரமாய் இந்த தூக்கு மேடையில் முஹம்மது நபி அவர்கள் நிற்பது போல் நீர் கற்பனை செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் ஒரு முள் குத்துவதை கூட என்னால் தாங்க முடியாது. நான் எப்படி இந்த நிலையை ஏற்பேன் என்று கேட்டார். கொலுவில் ஏற்றப்பட்டார், தூக்கில் ஏற்றப்பட்டார். ஒரு சாதாரண விஷயத்திற்கு கூட சாதாரணமாக நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் அந்த நிலை என்று வருகிற பொழுது, உயிர் பிரிய போகிறது என்று வருகிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரின் காலில் முள் தைப்பதை கூட நான் ஏற்க முடியாது என்றார்களே சஹாபா பெருமக்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு முஆத் மிகச் சிறந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர். ஒரு சஹாபியின்
மரண செய்தியை கேள்விப்பட்டு ரஹ்மான் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் ஆடி போனது, அல்லாஹ்வுடைய அரியாசனம் அதிர்ந்து போனது. 70,000 மலக்குமார்கள் பூமிக்கு வருகை தந்தார்கள் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள. ஃபுத்திஹத் லஹு அப்வாபு ஸமா, வானத்தின் வாயில்கள் எல்லாம் அவருக்காக திறக்கப்பட்டது. சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இப்படி ஒவ்வொரு சஹாபியினுடைய பட்டியலையும் எடுத்து பார்த்தால் ஒவ்வொருவருமே வரலாற்றின் மாணிக்கங்கள், வரலாற்றின் வைரங்கள் தான் சஹாபாக்கள். இப்படி நிறைய சஹாபாக்களை பேசிக்கொண்டே போகலாம். அருமையானவர்களே, இந்த சஹாபாக்கள் நபி அவர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், நபி அவர்கள் தன் தோழர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள்? இன்றுள்ள தலைவர்கள் தங்கள் சீடர்களை வைத்திருப்பது போல் நபி அவர்கள் பார்க்கவில்லை. நண்பனுக்கு நண்பனாக, தோழனாகவே தங்களுடைய தோழர்களை பாவித்தார்கள். ஒவ்வொரு சஹாபியும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை தான் நேசிக்கிறார்கள், என்னை தான் முதல் தரமாய் நேசிக்கிறார்கள் என்று எண்ணும் அளவிற்கு ஒவ்வொரு சஹாபியிடத்திலும் நபி அவர்கள் நெருங்கி பழகுவார்கள். யா முஆத் வல்லாஹி இன்னி உஹிப்புக, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு சஹாபியிடத்திலும் நபி அவர்கள் நெருக்கமாகத்தான் இருந்தார்கள். சஹாபாக்கள் நபி அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர் பல்வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு தூதர். உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி பல்வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு தலைவர். அவர் சொல்லுகிறார், நான் பல்வேறு நாடுகளுக்கும் பயணப்பட்டிருக்கிறேன். நஜ்ஜாசி மன்னரை நான் சந்தித்திருக்கிறேன், ரோமாபுரியையும் பாரசீக மன்னரையும் சந்தித்திருக்கிறேன், அவர்களுடைய தொண்டர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். பெரிய பெரிய வல்லரசு நாடுகளுக்கெல்லாம் நான் சென்றிருக்கிறேன். ஆனால் எந்த இடத்திலும் காணாத ஒரு அற்புத நிகழ்வை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் அவர்களுடைய தோழர்களுடைய சபைகளிலும் இருக்கிற பொழுது நான் கண்டு கொண்டேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது பேச ஆரம்பித்தால் அனைவரும் அமைதியாகி விடுகின்றார்கள், நிசப்தம் நிலவி விடுகின்றது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளு செய்தார்கள் என்று சொன்னான். அந்த உளுவுடைய தண்ணீரை போட்டி போட்டுக் கொண்டு எடுத்துக் கொள்கிறார்கள். போட்டி போட்டுக் கொண்டு அந்த தண்ணீரை தங்களுடைய முகத்திலும் தேகத்திலும் தடவிக் கொள்கிறார்கள். மட்டுமன்றி அவர்கள் ஒரு எச்சில் துப்பினால் கூட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சில் துப்பினால் கூட அதை ஒரு கை தாங்கி பிடிக்கிறது, பிடித்து தன் முகத்திலும் தேகத்திலும் தடவிக் கொள்கிறது. உலகத்தில் இது போன்ற ஒரு தலைவரையும் இது போன்ற ஒரு தொண்டர்களையும் நான் கண்டதே இல்லை. இந்த சஹாபாக்களில் ஒருவர் நிச்சயமாக இருக்கிறவரை முஹம்மது நபியையும் அவர்களுடைய படையையும் உங்களால் ஒரு காலமும் வெல்ல முடியாது என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள் தங்கள் உயிருக்கு மேலாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். அந்த அருமை சஹாபாக்களுடைய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும், அந்த சஹாபாக்களுடைய கண்ணியத்தை நாம் விளங்க வேண்டும், ஒவ்வொரு சஹாபியினுடைய தியாகத்தை நாம் விளங்க வேண்டும். எவ்வளவு தியாகங்கள்! சஹாபாக்கள்ல 2 கேட்டகரிஸ், ஒன்று முஹாஜிர்கள், இன்னொருத்தவங்க அன்சாரிகள். முஹாஜிர்கள்ல யார் தெரியுமா? அத்துணையையும் அல்லாஹ்விற்காக துறந்தவர்கள். தங்களுடைய வீடுகளையும் தன்னுடைய மனைவி மக்களையும் தோட்ட துறவுகள் அத்துணையையும் துறந்து மதீனாவுக்கு சென்றவர்கள். அன்சாரிகள் என்றால் அத்துணையையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்தவர்கள். தன்னிடத்தில் 2 வீடுகள் இருந்தால் ஒரு வீட்டை, தன்னிடத்தில் 2 தோட்டங்கள் இருந்தால் ஒரு தோட்டத்தை, அத்தனையும் கொடுத்தார்கள். அதனால் தான் உலகத்தின் ஆகச் சிறந்த மனிதர்களாக மாறினார்கள். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பயான் கேட்போம். உலக அளவில் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களிடத்தில் 2 வீடுகள் இருந்தால் ஒன்றை உங்கள் சகோதரனுக்கு கொடுத்து விடுங்கள், உங்களிடத்தில் 2 தோட்டங்கள் இருந்தால் ஒன்றை உங்கள் சகோதரனுக்கு கொடுத்து விடுங்கள் என்றால் எந்த முஸ்லிம் என்று தயாராக இருக்கிறார்? அத்துணை சஹாபா
கொடுத்தார்களே. அதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்தார்கள். சஹாபாக்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் கிடையாது. நம்மளை மாதிரி தானே அவங்க அப்படின்னு நம்ம நினைச்சிடவே கூடாது. இன்னைக்கு முகம்மது நபியே நம்மளை மாதிரி மனுஷன் தானே என்று நினைக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அவங்களுக்கு நேரடி காட்டணும். முஹம்மது பஷர் லாக்கல் பஷர், யாக்கூத்துல் ஹஜர் லாக்கல் ஹஜர். மரகதக்கல் அது கல் தான், ஆனால் அது விலை உயர்ந்த கல். முகமது நபி மனிதர் தான், ஆனால் அவர் ஆக உயர்ந்தவர் என்று ஒரு கவிஞர் சொல்வார். அதுபோன்றுதான் சஹாபாக்கள் நம்மை போன்ற மனிதர்கள் தான், ஆனால் நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல, உயர்ந்த மனிதர்கள், சிறந்த மனிதர்கள். ஒவ்வொரு சாபியும் ஆக உயர்ந்தவர்கள். நம்மளை மாதிரி அவங்க இல்லைன்னு முதல்ல நம்ம நினைக்கணும். அதுக்கு ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்றேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, லவ் அன்ன அஹதக்கும் மிஸ்ல உஹதின் தஹபன், லவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் தஹபன் மா பலக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உஹது மலை அளவு தங்கத்தை கொண்டு வந்து கொட்டினாலும், உங்களில் ஒருவர் உஹது மலை அளவு தங்கத்தை வந்து கொட்டினாலும் என் தோழர் ஒரு கை நிரம்ப அல்ல, கையில் பாதி அளவு ஒரு தொழில் கோதுமையை தர்மம் செய்கிறாரே, அதற்கு ஈடாக உங்களுடைய தர்மம் ஆகிவிட முடியாது என்றார்கள். சஹாபாக்களின் தரம் உயர்வானது, சஹாபாக்களின் ஈமான் புனிதமானது. சஹாபாக்கள் நம்மள மாதிரியே இல்லை, ஆனா நம்மள மாதிரிதானே சாதாரணமா என்று பேசப்படக்கூடிய நிலை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவா. சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் அல்ல, அவர்களை இத்தபஊஹும் பிஇஹ்சான், யாரெல்லாம் உளமாறி பின்பற்றினார்களோ. சஹாபாக்கள் வழி எங்களுக்கு தேவையில்லை, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் உளமாற சஹாபாக்களை பின்பற்றுவார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். வஅத்தலஹும் ஜன்னாத், அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அதுதான் மிகச்சிறந்த வெற்றி என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் வமை ஷாக்கிக்கு ரசூல எத்தபி கைர சபீல் முஃமினீன் என்கிற தொடரில் அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறு செய்து சஹாபாக்களுடைய வழியை பின்பற்றவில்லையோ வள்ளிஹி மா தவல்லா நுஸ்லிஹி ஜஹன்னம், அவர்களை நாம் நரகத்தில் நுழைவித்துள்ளோம் அல்லாஹ் சொல்றான். இன்று சர்வ சாதாரணமாக சஹாபாக்களை பின்பற்றாமல் இருக்கிறோம். ஆமினூ கமா ஆமனன் நாஸ், அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். உங்களுடைய ஈமான் சரியாக வேண்டுமானால் சஹாபிகளுடைய ஈமானை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஏராளமாக அனுப்பினார். சஹாபாக்களை பின்பற்றதை பற்றி ஏராளமாக சொன்னார். அலைக்கும் பி சுன்னத்தி ஒரு சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன், குழப்பமான காலத்திலே நீங்கள் என்னுடைய தோழர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம யார் யார் சொல்ற பேச்சை கேட்கிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடன் வாழ்ந்த சஹாபாக்கள், இந்த சஹாபாக்களை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த சஹாபாக்களை இன்னைக்கு தூக்கி போட்டோம். எங்க தராவி உமர் ரலியல்லாஹு கொண்டு வந்தாங்க, ஜும்மாவில் இன்னொரு பாகி உஸ்மான் ரலியல்லாஹு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா அத்துணையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை தானே. சஹாபாக்கள் செய்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் இதை அங்கீகரிப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியாதா? சஹாபிகள் அவர்கள் செய்வதும் அதை பின்பற்றுவதும் நமக்கு சுன்னத். ஒரே விஷயம், இறுதியாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். சஹாபி கன்னுஜூமி ஃபபி ஐயிஹி இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், என் தோழர்கள் ஒவ்வொருவரும் நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவர்களில் எந்த ஒரு சஹாபியை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுடைய வழியின் பின்னால் நிச்சயமாக வெற்றி இருக்கிறது. இல்லையா, அவர்களை விளையாட்டு பொருளாக ஆக்கிவிடக்கூடாது, அவர்களை திட்டிவிடக்கூடாது. அல்லாஹ்வின் சத்தியம் விட்டு சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக சஹாபாக்களுடைய தியாகம் என்பது மிக உயர்ந்தது. அவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் ரோல் மாடல்கள். அவருடைய தியாகங்களையும் அவர்களுடைய அத்துணை விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும்.
எல்லாம் அல்லாஹ் தஆலா உலகத்தில் உயிருக்கு உயிராய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு உறுதுணையாக இருந்தார்களோ அதுபோன்று நாமும் இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடிய, தியாகம் செய்யக்கூடிய, முடிந்த அளவிற்கு சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய, இல்லையின் பட்சத்தில் சஹாபாக்களை திட்டாமலாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நல்ல ஒரு பாக்கியத்தை நம் யாவருக்கும் தந்து புரிவானாக. வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.